Students, 12th business maxல 7th chapter probability நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல exercise 7.2ல 9th sum பார்க்க போறோம். பாருங்க, the average of phone call for minute into the switchboard of a company between 10 a.m. to 2:30 p.m. is 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கான். Find the probability that during one particular minute there will be அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு லேம்டாவனே கொடுத்துருக்கான். 2.5 அப்படிங்கிறது லேம்டா கொடுத்துருக்கான். நோ ஃபோன் அட் கால் அப்படிங்கிறது P of capital X equal to 0 இதுதான் நமங்க. சரிங்களா? அப்போ P of X equal to 0. No phone at call. Exactly 3 call அப்படிங்கிறது P of capital X equal to 3. At least 5 call அப்படின்னு கொடுத்துருக்கான். இது என்ன கிடையாது? Exactly 3 call அப்படின்னா கரெக்டாக 3. அப்போ P of X equal to 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், அட்லீஸ்ட் அப்படிங்கிறது P of X greater than or equal to 5. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 minus P of X less than or equal to 5. less than 5. ஓகேங்களா? இதுதான் less than 5 அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுதுங்க. ஓகேங்களா? இப்போ லேம்டாவும் அவனே கொடுத்துட்டான். சரிங்களா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ம போட போகிறோம். ஓகே, பாருங்கள், கிவன் அவன் கொடுத்துருக்கிறதுல லேம்டா கொடுத்துருக்கான். லேம்டாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ P of capital X equal to small x ஃபார்முலா e power minus lambda lambda power x by x factorial அப்படிங்கிறது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? நோ ஃபோன் அட் கால் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னங்க? P of x equal to 0ங்களா? அப்போ x equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். e power minus 2.5 whole power 0 by 0 factorial. இது வேல்யூ 1. அப்போ e power minus 2.5 உடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.0821. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். டேபிளில் நம்ம பார்க்கணுங்க. சரி, லாகர்தம் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.0821 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி 3 கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னங்க? P of X equal to 3. அப்போ e power minus லேம்டாங்களா? e power minus 2.5 லேம்டா பவர் எக்ஸுங்களா? லேம்டாங்கிறது 2 பாயிண்ட், எக்ஸ் அப்படிங்கிறது 3ங்களா? பை 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு. சரிங்களா? இப்போ நமக்கு e power minus 2.5 உடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குங்க? சரிங்களா? 0.0821 அப்படின்னு கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? இப்போ 2.5 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 15.625 மல்டிபிள் பண்ணி பார்க்கணுங்க நீங்கள். ஓகேங்களா? 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 6. ஓகேங்களா? இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம், மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2138 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குங்க. 2138 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டில் அதிலேயே பாருங்கள் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். P of அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அட்லீஸ்ட் 5 கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன எழுதிக்கலாங்க? P of X greater than or equal to 5. அப்போ 1 minus P of X less than 5. ஓகேங்களா? அப்போ 1 minus P of less than 5 அப்படிங்கிறது P of X equal to 0, P of X equal to 1 plus P of X equal to 2 plus P of X equal to 3 plus P of X equal to 4. ஓகேங்களா? இப்போ 1 மைனஸ் இப்போ 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்களா? அப்போ e power minus lambda e power minus 2.5 whole power 0 by 0 factorial. இந்த இடத்துல இந்த இடத்துல 0 போட்டோமோ இடத்துல 1 போடுங்க, அவ்வளோதாங்க. minus 2.5ங்களா? அப்போ 2.5 whole power 1ங்களா? by 1 factorial. அடுத்து இந்த 1 போட்டிங்களே அந்த இடத்துல 2 போடுங்க. e power minus 2.5 into 2.5 whole square divided by 2 factorial. எந்தெந்த 2 போட்டிங்களோ அந்த இடத்துல 3 போடுங்க.
e power minus 2.5 whole cube by 3 factorial. எந்தெந்த இடத்துல 3 போட்ட இடத்துல 4 போடுங்க. 2.5 whole power 4 by 4 factorial. ஓகேங்களா, எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் காமனாக என்ன இருக்கோ அதை வெளியில் எடுத்துக்க போகிறோம். இப்போ 1 மைனஸ் காமனாக என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா e power minus 2.5 தான் காமனாக இருக்குது. 2.5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இதோட வேல்யூ 1ங்களா, 1 எழுதிட்டேன். ப்ளஸ்ஸு இது வெளியில் போயிடுச்சு, இது ஃபேக்டர் 1 2.5 மட்டுங்களா, 2.5 ப்ளஸ்ஸு இது வெளியில் போயிடுச்சிங்க. இது 2.5 நமக்கு என்ன இருக்கும், மல்டிப்ளை பண்ணி 2 ஃபேக்டர் வேல்யூ 2 இது டிவைட் பண்ணினோம் அப்படின்னா 3.125 அப்படின்னு கிடச்சிரும். இது வெளியில் போயிடுச்சிங்க. 2.5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 3 ஃபேக்டர் வேல்யூ வந்து 6 இது டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா என்ன வருங்கன்னா 2.6042 அப்படின்னு கிடச்சிரும். இதோட வேல்யூ பாருங்கள், இது வெளியில் போயிடுச்சு. 2.5 whole power 4 மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட், 4னா 1 × 2 × 3 × 4 அதால் டிவைட் பண்ணினோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.6275 அப்படின்னு கிடைக்குங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 மைனஸ் e power minus 2.5 பாருங்கள், e power minus 0.2138. ஓகே சாரி, இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் 0.0821 அப்படின்னு கிடைக்குங்களா, அதோட வேல்யூ. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படிங்களா 10.8567. ஓகேங்களா, இப்போ 1 மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 0.8913. இதிலேருந்து இது மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 0.1087 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 10th சம். The distribution of the number of road action for day in a city is Poisson with mean 4. அப்போ lambda அவனே கொடுத்துருக்கான். ஓகேங்களா, find the number of days out of 100 days. ஓகேங்களா, மொத்தம் 100 நாளைக்கு எத்தனை ஆக்ஷன் ஆகுது அப்படின்னு தெரியும் காட்டணுங்க. ஓகேங்களா, when there will be first பார்த்தீங்கன்னா no action, அப்போ p of x equal to 0, at least 2 action, அப்போ p of x greater than or equal to 2. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் அட்மோஸ்ட் 3 ஆக்ஷன் கொடுத்துருக்கான். அப்போ p of less than or equal to 3, அட்மோஸ்ட் 3, மொத்தமாக அதிகமாக ஆக்ஷன் ஆகுது 3 தான். சரிங்களா, அப்போ 3 விட கம்மினாங்க 0 1 2 3. ஓகேங்களா, less than or equal to 3 அட்மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கனால. ஓகே, நம்ம இதில் கொஷினில் நமக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா லேம்டா தெரியும், 4 அப்படின்னு அவனே கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அப்போ நமக்கு p of capital X equal to small x ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா e power minus lambda lambda power x by x factorial. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா no accident. ஓகேங்களா, அப்போ கேபிட்டல் X equal to 0ன்னு எடுத்துரு, no accident. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா e power minus 4 power 0 by 0 factorial. இதோட வேல்யூ 1. e power minus 4 உடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.0183. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஃபஸ்ட்டு. அடுத்து பாருங்கள், செகண்ட் என்னன்னு கேட்டிருக்கான் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ p of capital X greater than or equal to 2. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1 minus p of x less than 2. ஓகேங்களா, அப்போ 1 minus p of x equal to 0 plus p of x equal to 1. ஓகேங்களா, இப்போ 1 மைனஸ் இதில் x equal to 0ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ e பவர் மைனஸ் 4 பவர் 0 பை, சரிங்களா, x ஃபேக்டோரியல், எக்ஸுங்கிறது 0ங்களா, 0 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு e பவர் மைனஸ் 4, எக்ஸுங்கிற இடத்துல 1 போடுங்க, 0ங்கிற இடத்துல 1 கொடுத்தோம் அப்படின்னா 4 பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 1 மைனஸ் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஓகேங்களா, அப்போ இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம், e பவர் மைனஸ் 4 காமனாக வெளியில் எடுத்துக்கலாங்களா, வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னா இதோட வேல்யூ 1ங்களா, ப்ளஸ்ஸு இங்கே 4 பவர் 1 1ங்களா, 4 தாங்களா, 1 ஃபேக்டரியல் 1 தான், அப்போ 4 மட்டும் வருங்களா,
ஓகேங்களா? அப்போ என்ன வருங்க 1 மைனஸ் e பவர் மைனஸ் 4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.183ங்களா? அப்போ 0.0183 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் 1 மைனஸ் 0.09195ங்களா? இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.9085. ஓகேங்களா? இதில் என்னது நம்பர் ஆஃப் டேஸ் சரிங்களா? 100 கொடுத்துருக்கோம். அப்போ 0.9085 இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 9085 அப்படின்னு கிடைக்குங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எழுதிக்கலாங்க 91 டேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 91 டேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள், மேலே நான் பண்ணேன் 0.183 கொடுத்துருங்களேன். இதுக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓகேங்களா, கொடுத்துருக்குற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0183. இதில் 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, 100ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா 1.83 அப்படின்னு வரும். அப்ராக்சிமேட்டாக நம்ம என்னென்னா 2 டேஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கணும், மறக்காமல் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? அதுதான் முக்கியம். ஓகே, தேர்டு பாருங்கள், அட்மோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ P ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? அப்போ P ஆஃப் பாருங்கள், அட்மோஸ்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா 0, 1, 2, 3 வரையில் எடுத்துக்கும். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் லேம்டாங்களா? லேம்டாங்கிறது நம்ம என்னது 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ e பவர் மைனஸ் 4 இன்ட்டு 4 லேம்டா பவர் 0 லேம்டா பவர் எக்ஸுங்களா? அப்போ 4 பவர் 0 எக்ஸுங்கிறது என்ன 0 பை எக்ஸ் ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? இந்த 0ங்கிற இடத்துல 1 ஸ்மால் எக்ஸுங்கிற 1ங்களா? அதே தான் e பவர் மைனஸ் லேம்டா பவர் 1 பை 1 ஃபேக்டோரியல். அதே இடத்துல 1ங்கிற இடத்துல 2 கொடுங்க, 2ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ இங்கே 2ங்கிற இடத்துல 3 கொடுங்க, 3 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் காமனாக என்ன இருக்குங்க e பவர் மைனஸ் 4 e பவர் மைனஸ் 4 e பவர் மைனஸ் 4 வெளியில் எடுத்துட்டேன். இதோட வேல்யூ 1 வேல்யூ 1. அப்போ 1 பை 1 1 இது வெளியில் எடுத்துட்டுங்களா? இதோட வேல்யூ 4ங்களா? இதோட வேல்யூ 1ங்களா? 4 பை 1 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் என்னங்க 16. இதோட வேல்யூ 1 இன்ட்டு 2 2ங்களா? கேன்சல் பண்ணால் 8 ப்ளஸ் 4 கியூப்ங்களா? 4 கியூப் டிவைடட் பை 6ங்களா? டிவைட் பண்ணுற அப்படின்னா பாருங்கள், இது 32/3 அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி சரிங்களா, இது டிவைட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருங்க 23.67 வருதுங்க. e பவர் மைனஸ் 4ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.0183ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பாருங்க எழுதிட்டேன் இன்ட்டு 23.7 இதால் மல்டிபிள் பண்ணால் 0.433 அப்படின்னு வருதுங்க. ஓகேங்களா? நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் ஓகேங்களா, நம்ம கொஷின் கொடுத்துருக்கோம் 100 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 100 என்னென்னு கொடுத்துருக்கான் பாருங்கள், 100 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் அவுட் ஆஃப் 100 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.433 இன்ட்டு 100 இதால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் 43 டேஸ் அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.